இப்போ நான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டைவர்சிஃபை பண்ணி பண்றது கரெக்டான ஒரு அப்ரோச்சா இருக்குமா சார்? ஸ்மால் கேப்புக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோல எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கலாம் சார்? ஸோ மை சஜஷன் will be around 20%. ஓகே. நீங்கள் டோட்டலாக ஒரு 100% ஈக்விட்டிஸில் போட போகிறதுல ஒரு 20 to 25% we can go for ஸ்மால் கேப்ஸ். ஓகே. இல்லை 20% வச்சுக்கோங்களேன். ஸ்மால் கேப்புக்கு 20%. அண்ட் நான் சொன்ன மாதிரி மிட் கேப் மேஜர் போர்ட்ஃபோலியோனா 50% in மிட் கேப், 30% in லார்ஜ் கேப் அண்ட் 20% in ஸ்மால் கேப். that will be a better option. ஓகே சார். ஸோ ஃபுல் ஆன் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல 20% ஃபார் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் நார்மலாக ட்ரேடு எடுக்கணும், நான் ஸ்டாக்ஸ்ன்னு வாங்கும்போது மிட் கேப் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஓகே. தென் ஐ கோ ஃபார் லார்ஜ் கேப்ஸ். ஏன்னா மொமெண்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. டிவிடெண்ட் ஸ்டாக்னு போயிட்டீங்கன்னா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் வேற நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த சடன் சர்ஜில் இந்த 5% டெய்லி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ ரீசெண்டாக பாருங்களேன், ஆர்பிஐ எடுத்திங்கன்னா பாஸ்ட் 3 daysல கிட்டத்தட்ட 15 to 16% ஏறி இருக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஜ் எல்லாமே வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸில் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணும். இல்லை அதிகமான சர்ஜ் வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிட் கேப்பை கொஞ்சம் அடுத்து நம்ம ஒரு நல்ல கம்பெனிஸை ப்ராப்பராக எடுத்து பார்த்தோம்னா தென் அந்த சர்ஜ்லேயும் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். ப்ளஸ் மொமெண்டமும் ஹையர் ஓகே தேன் லார்ஜ் கேப்ஸ். Okay. ஸோ மிட் கேப் வில் பி பெட்டர் ஆப்ஷன்.